நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து இ சேவா கேந்திரா அப்படிங்கிற இதுக்கு டெக்னிக்கல் மேன் பவர் அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுத்து இன்றைக்கி வந்து முதல்நிலை நேர்காணல் வந்து வைக்கிறாங்க. அந்தந்த மாவட்டங்களில் முதல்நிலை நேர்காணல் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் காலையில் 8 மணிக்கு அந்த இடத்த வந்து ரீச் ஆகிடணும். அங்கே வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய எஸ்எஸ்சி, எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி, பிசி, பிஜி சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே, அதேமாதிரி ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரிஜினல் அண்டு 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து இன்டர்வியூ கால்குள்ள வந்து கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஓரளவு மீடியமாக காரம் இல்லாத சாப்பாடை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போயிருங்க. இந்த இன்டர்வியூ முடித்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 அதேமாதிரி 31 இந்த 2 நாள்லாம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் கேம்பஸில் வச்சு ஒரு இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. சரி, முதல்ல நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி கலந்துக்கிறணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த இ சேவா கேந்திராவுக்கு நீங்கள் நேர்காணல் நடக்கும் அறைக்கு உள்ளே போன உடனே ஒரு 3-4 நீதிபதிகள் வந்து அமர்ந்திருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனோடனே வணக்கம் தெரிவிக்க வேண்டும், குட் மார்னிங் சார்னு சொல்லணும். ஆனால் நீதிபதி அம்மா இருந்தாங்க அப்படின்னா குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மே ஐ கமின் சார் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுக்கிட்ட உள்ளே போய்ட்டு உங்களை வந்து உங்கள் இருக்கையில் வந்து அமர சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமர சொன்னாங்க அப்படின்னா தேங்க்யூ சார் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பேப்பர்லேயும் இதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஃபைலு. அந்த மாதிரி பேப்பர் ஃபைலில் வைக்காதீங்க, மொத்தமாக எடுத்து ஃபைலை கையில் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபைலில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு லீஃப் இதாக கொடுத்துருப்பாங்க, தாளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் சர்டிஃபிகேட் வந்து உள்ளே அட்டாச் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் ஒரு பேப்பர் கவரில் சர்டிஃபிகேட் மொத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களை பற்றி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களோட பேசிக் தகவலை வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைனா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய பேர் என்ன, உங்களோட அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த டெக்னிக்கலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக் தகவலை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து அவங்க வந்து கேள்வி வைப்பாங்க. இது கம்மியான சேலரியாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த வேலைக்கு வந்து வர முடியும், நீங்கள் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் வரும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி அவங்க எப்படி கேள்வி வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டான 2-3 கேள்வி வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிச்சிட்றேன். அதுக்கடுத்து பேசிக் கம்ப்யூட்டர் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர்ஸ் முடித்ததுனால Ctrl+V எதுக்கு யூஸ் ஆகுது, Ctrl+Pனா என்ன, கட் பண்ணுறது என்ன, பேஸ்ட் பண்ணுறது என்ன, ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஃபைலில் சேவ் பண்ணுவீங்க, எப்படி அப்லோட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமோட ஓனர் யார், ஃபேஸ்புக்கோட ஓனர் யார், என்னென்ன சோஷியல் மீடியாலாம் கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்து கோர்ட்டு ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த உங்களுக்கு சிஸ்டம் ஒதுக்கி சில நீதிமன்ற இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்து அதில் ஒரு பேராகிராஃப் எதையோ ஒன்று வந்து சேவ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரியோ, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைல் சைஸில் வந்து கிராப் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஸ்கில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸு கோடை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டம் போட்ட சட்டை வந்து போடாதீங்க, பிளெயினாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து போட பாருங்கள். கருப்பு கலர் ஃபேண்ட்டு வந்து போட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் ஃபேண்ட்டு, இல்லை சார் என்கிட்ட ஒயிட் இருக்குனாலும் நீங்கள் ஒயிட் கலர் ஃபேண்ட் வந்து போட்டுக்கலாம். கட்டம் போட்ட சட்டை வந்து போடாதீங்க. ரொம்ப டார்க்கான ட்ரெஸ்ஸும் வந்து கண்டிப்பாக போட வேண்டாம். அது மாதிரி இன் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. லேடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு புடவை, சேலை அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். உங்களோட நார்மல் ட்ரெஸ் கோட்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுமாதிரி ரொம்ப சென்ட்டு அப்படிங்கிறத ரொம்ப அடிக்காதீங்க. ஏன்னா அங்கே ரொம்ப இதாகும். அதனால் சென்ட் அடிக்கிற இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க.
உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நீங்கள் போகலான்னு சொன்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடலாம். சரிங்களா? இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இப்போ 20வது ஆண்டு நிறைவு விழாவை வந்து இது பண்ணாங்க. அது ரீசெண்டாக போன 24ஆம் தேதி தான் இது பண்ணாங்க. அதனால் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, என்றைக்கு இந்த நிறைவு விழா வந்து கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இப்போ நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதிபதி, தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மாண்புமிகு திரு டி. கிருஷ்ணகுமார் அவர்கள் தற்காலிக நீதிபதியாக உள்ளார் அப்படிங்கிற இதை வந்து சொல்லிடுங்க. திரு நீதிபதி மகாதேவன், மாண்புமிகு நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் அப்படிங்கிறது அந்த வேலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லிடுங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா திரு ஒய் சந்திரசூட் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் யார், தமிழ்நாடு கவர்னர் யார், ஆர்.என். ரவி. அதே மாதிரி தமிழக சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழக சட்டத்துறை அமைச்சர் வந்து திரு ரகுபதி அவர்கள். அதேமாதிரி மத்திய சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஆன்சர் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இன்டர்வியூவை நல்லபடியாக அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.